ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று நெல்சன் அவர்களுடைய பிறந்தநாள். சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சார் நெல்சன் அவர்கள் கூட இருந்தாங்க. கேக் வெட்டி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தார். ஸோ நெல்சனுடைய பிறந்தநாள் நேற்றுக்கு மறக்க முடியாத ஒரு பிறந்தநாளாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தினாக்கா வேறு லெவலில் கொண்டாடப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ நெல்சன் அவர்கள் பார்த்தினாக்கா நேற்றுக்கு பெருசாக எதுவும் இதை பற்றி அப்டேட் எதுவுமே விடல. ஜெயிலரோட அப்டேட் எதாவது வருமானு சொல்லிட்டு எதிர்பார்த்துனா அப்டேட் எதுவும் விடலை. ஆனால் இருந்தாலுமே கூட நிறைய ஸ்டில்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அவரோட அந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டில்ஸ்லாம் வந்தது. இந்த நிலையில் யோகி பாபா அவர்களும் அவர் கூட இருந்திருக்கார். ஸோ இப்போ மைசூரில் ரஜினி சாரோட ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கு. இந்த ஷெடியூலில் யோகி பாபா அவர்களும் இருக்கிறாரு அப்படின்றது இந்த புகைப்படம் மூலியமாக நமக்கு தெரியுது. அதே சமயம் நேற்று ஈவினிங் மீண்டும் பார்த்தினாக்கா ஒரு ஃபோட்டோ நெல்சன் அவர்களும் யோகி பாபா அவர்களும் ஒரு அவுட்டரில் உட்காந்துக்கிட்டு இதோ சீன் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆனது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேற்று ஈவினிங் பார்த்தினாக்கா ரஜினி சார் மைசூரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஜினி சாருக்காக லைனில் நின்று காத்திருந்து அவரை பார்த்து கரகோஷம் எழுப்பின அந்த வீடியோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போய் எனக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ. ஸோ அதை மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.